ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசஞ்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசஞ்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியம் ஐயா, நல்லசிவம் ஐயா, கண்ணன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, இந்திரா அம்மையார் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சென்ற சிந்தனையில் 56வது திருவிளையாடல் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மதுரையம்பதியில் 15 பாண்டிய மன்னர்களினுடைய அரசாட்சி நடைபெற்று, அதன் பிறகு 15வது பாண்டிய மன்னனாக குலேச பாண்டியன் என்கின்ற பாண்டியன் அரசாட்சி செய்து வருகின்றான். அந்த குலேச பாண்டியன் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவன். அதே நேரத்தில் அவன் தமிழ் நூல்களை, தமிழ் மொழியை நன்கு கற்று தேர்ந்தவன். ஒரு புலவர்களுக்கு உரிய அனைத்து தகுதியும் உடையவன் அந்த குலேச பாண்டியன். ஆகையினால் அந்த சங்க பலகையானது இந்த குலேச பாண்டியனுக்கும் இடம் கொடுத்து இந்த குலேச பாண்டியனையும் ஒரு புலவராக வைத்தது சங்க புலவர்களினுடைய கழகத்தில். மேலும் அந்த நேரத்தில் இடைக்காடன் என்கின்ற ஒரு பெரும்புலவர் இருக்கின்றார். அவர் சங்க புலவர்கள் அனைவருக்கும் உற்ற தோழனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கின்றார். குறிப்பாக கபிலரிடத்தில் பேரன்பு கொண்டவராக அந்த இடைக்காடர் இருக்கின்றார். அந்த குலேச பாண்டிய மன்னனினுடைய அந்த தமிழ் மொழி வழமையை பார்த்து ஒரு பிரபந்தம், ஒரு நூல் எழுதி அரசனிடம் சென்று காண்பிப்போம் என்று அந்த இடைக்காடன் ஒரு நூலை எழுதி அதை அரசவையில் வந்து அதை அரங்கேற்றம் செய்கின்றார். அதில் சொற்சுவையும் பொருட்சுவையும் நிரம்பியதாக அது இருக்கின்றது. ஆனால் இந்த குலேச பாண்டியனினுடைய மனதில் சிறிது பொறாமை உணர்ச்சியின் காரணமாக அந்த குலேச பாண்டியனினுடைய பாடலை கேட்டு தன்னுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியையோ, அந்த மகிழ்ச்சியின் காரணமாக தலையை அசைத்தல் போன்ற அந்த உடலினுடைய அங்க வெளிப்பாடுகள் எதையுமே காண்பிக்காது ஒரு உணர்ச்சியற்ற அகிரிணை பொருள் போல அவன் பொறாமையின் காரணமாக உட்கார்ந்திருக்கின்றான். இதை பார்த்தவுடன் அந்த நூல் அரங்கேற்றம் முடிந்த பிறகும் அதை பற்றி அந்த இடைக்காடனிடத்தில் எதையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கின்றார். இது தன்னையும் தன்னுடைய நூலையும் தமிழ் மொழியையும் அவமதித்ததற்கு சமம் என்று இடைக்காடன் கோபித்துக் கொண்டு நேராக சொக்கநாத பெருமானினுடைய ஆலயத்தில் சென்று
அங்கு சொக்கநாத பெருமானிடத்தில் முறையிடுகின்றான். அந்த பாண்டிய மன்னன் தமிழில் மிகவும் சிறந்த புலமை பெற்றவன் என்று அவனிடத்தில் இந்த நூலை கொண்டு சென்றால் அவன் இந்த நூலையும் என்னையும் அவமதித்து விட்டான். பெருமானே, என்னையா அவன் அவமதித்தான்? நீயும் உன்னுடைய துணைவியாரும் தான் சொல்லும் பொருளுமாக இருக்கின்றீர்கள். அபிராமி அந்தாதியில சொல்லும்போது சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அபிராமி அந்தாதியில் சொன்னது போல உன்னையும் உன்னுடைய துணைவியாரையும் தான் அவன் இகழ்ந்தான். அந்த தமிழ் மொழியில் உள்ள சொற்கட்டுகள், அதில் உள்ள பொருள் செறிவு, இதையெல்லாம் பற்றி அவன் சிறிதளவு கூட அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு அக்கிரணை பொருள் போல இருந்தான். ஆகையினால் அவன் உன்னைத்தான் அவமானம் செய்தான், எனக்கு அதை பற்றி ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு வேகமாக வடக்கு நோக்கி இடைக்காடன் செல்கின்றான். உடனே சொக்கநாத பெருமான் இடைக்காடன் மீது பேரன்பு கொண்டவர். இடைக்காடனினுடைய அந்த கோபத்தை குறைத்து அவருக்கு நல்ல பரிசில்கள் பெற்று தர வேண்டும் என்று நல்ல பரிசில்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த இடைக்காடனினுடைய கோபத்தை நீக்கி அவருக்கு பரிசில்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று சொக்கநாத பெருமான் விரும்பி அந்த மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை விட்டு தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு சங்க புலவர்களையும் மனைவியை அழைத்து கொண்டு வைகை கரையினுடைய தெற்கு கரையில் சென்று அங்கு ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கின்றார் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மன். இதை தெரிந்த சங்க புலவர்களும் அந்த ஆலயத்திற்கு சென்று விடுகின்றார்கள். மறுநாள் காலையில் வழக்கம் போல திருப்படி எழுச்சிக்காக மக்கள் வருகின்றார்கள். அங்கு மூலஸ்தானத்தில் அந்த முதலில் தோன்றி முளைத்த அந்த லிங்க பெருமானாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை காணவில்லை. அவர்கள் எல்லோரும் வருத்தம் அடைந்து உடனே மன்னனுக்கு இதை தெரிவிப்போம் என்று மன்னனிடத்தில் சென்று கூறுகின்றார்கள். அந்த வார்த்தையை கேட்டவுடன் மூலஸ்தானத்தில் சொக்கலிங்க பெருமான் இல்லை என்கின்ற வார்த்தையை கேட்டவுடன் நெருப்பு வேலை கொண்டு மன்னனுடைய காதில் குத்தியது போல அவன் துன்பமடைந்தான் என்று அழகில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி 15வது பாட்டு 568 கடைசி பாட்டு. வழுதி அரியணையில் இருந்து அடியிரவே பழுமரம் போல் மண்மேல் யாக்கை பழுதோற வேண்டு ஒடுங்க அறிவு ஒடுங்கே மண்பாவை படித்தாங்கு ஒருதை பொழுது கிடந்து அறிவு சிறிது இயங்க எழுந்து அஞ்சலிக்கை போது போப்பே அழுது இருகண் நீர் வெள்ளத்து ஆழ்ந்து அடியே
என் பிழைத்தேன் அண்ணால் அண்ணால் வழுதி அரியணையில் இருந்து அடி இரவில் பழுமரம்போல். வழுதி பாண்டியமன குலேச பாண்டியன். இந்த சொக்கநாத பெருமான் மூலஸ்தானத்தில் இல்லை என்று கேட்ட அந்த பாண்டிய மன்னன் அரியணையிலிருந்து தன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து வேறற்ற ஆலமரம் எப்படி கீழே சாய்ந்து விடுமோ அதுபோல அடின்னு அங்க வேர்னு எடுத்துக்கிடணும். அந்த அடி இல்லாத வேர் இல்லாத கீழே விழக்கூடிய பழுமரம் ஆலமரம், அந்த ஆலமரத்தை போல மண்மேல் யாக்கை பழுது கூட விழுந்து பூமியில அவனுடைய உடம்பு காயப்படும்படி கீழே விழுகின்றார். பழுது உற அப்படின்னா காயப்படுமாறு அப்படின்னு அர்த்தம். அப்ப கீழே தன்னை அறியாம அந்த அரியணையிலிருந்து இதை கேட்ட உடனே துன்பத்தின் காரணமாக கீழே விழுகின்றான். உடம்பில் காயம் ஏற்படுகிறது. யாக்கை பழுது உற கீழே விழுந்து அரியணையிலிருந்து கீழே விழுகின்றான். உயிர் ஒடுங்க, உயிர் உடம்புக்குள்ள எங்கேயோ ஒடுங்கி போயிருக்கு. அறிவு ஒடுங்கி போயிருக்கின்றது. மண் பாவை படிந்தாங்கு, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை கீழே கிடப்பது போல, படிந்தாங்குன்னா கீழே கிடப்பது போல, மண்ணால் செய்த ஒரு பொம்மையானது கீழே எப்படி கிடக்குமோ அதுபோல சிறிது நேரம், ஒல்லை அப்படின்னா சிறிது நேரம், சிறிது நேர பொழுது அப்படியே கீழே அவன் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அவன் கிடக்கின்றான். அதன் பிறகு அறிவு சிறிது இயங்க எழுந்து, அதுக்கப்புறம் அந்த அறிவு கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் பரவி அவனை எழும்ப வைக்கின்றது. அறிவு சிறிது இயங்க எழுந்து அஞ்சலிக்கை போது கூப்பி, அந்த இறைவனை எழுந்தவுடனே அந்த கைப்போது கை மலரால் அந்த இறை தன்னை அறியாமல் தலைமேல் இரு கைகளையும் அஞ்சலியாக கூப்பி சொக்கநாத பெருமானை அவன் வணங்குகின்றான், அழுகின்றான். இரு கண் நீர் வெள்ளத்து ஆழ்த்து, ரெண்டு கண்ணில இருந்தும் வெள்ளம் போல அப்படியே கண்ணீர் வருகின்றது. அந்த கண்ணீரில் அவன் ஆழ்ந்து விடுகின்றான். அடியேன் என் பிழைத்தேன் அண்ணால் அண்ணால், நான் என்ன பிழை செய்தேன் அண்ணலே அண்ணலே, சொக்கநாத பெருமானே எம்பெருமானே, நான் என்ன பிழை செய்தேன் என்று தெரியவில்லையே என்று அந்த குலேச பாண்டியன் அழுகின்றான். அண்ணால் அண்ணால்னா அண்ணலே அண்ணலே, எம்பெருமானே எம்பெருமானே எல்லாம் அதுக்கு பொருள். கொலையினை ஓர் அருணர் புறம் நொடி வரையில், கொலையினை ஓர் அருணர் புறம் நொடி வரையில் கொடியாக குனித்த மேறு, கொடியாக குனித்த மேறு சிலையினையோ பழைய சிவபுரத்தினையோ, சிலையினையோ பழைய சிவபுரத்தினையோ அருவி மணி தெரிக்கும் வெள்ளி, அருவி மணி தெரிக்கும் வெள்ளி மலையினையோ தம்மை மறந்து முனை நினைப்பார், மலையினையோ தம்மை மறந்து உனை நினைப்பார் மனத்தினையோ வாழ்த்தும் வேத, மனத்தினையோ வாழ்த்தும் வேத தலையினையோ எங்கு உற்றாய் எங்கு உற்றாய், தலையினையோ எங்கு உற்றாய் எங்கு உற்றாய் என்று என்று தளரும் எல்லை, என்று என்று தளரும் எல்லை. இப்போ சுவாமி மூலஸ்தானத்திலிருந்து எங்க போயிட்டாரு
அப்படின்னுட்டு அவனுடைய மனதில் அவன் தேடுகின்றான். எங்கெல்லாம் நீ இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டியோ அப்படின்ட்டு சுவாமிகிட்ட கேட்கின்றான். கொலையினை ஓர் அருணர்புறம் நொடி வரையில் பொறியாக. பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? கொலை செய்யக்கூடிய எண்ணத்தோடு வந்த ஓர் அப்படின்னா செய்ய கருதும் அல்லது எண்ணத்தோடு வந்த. அப்படி அந்த கொலையினை செய்ய கருதி வந்த அந்த திரிபுரத்து அசுரர்கள், அசுரர்கள் திரிபுரத்து அசுரர்களை நொடி வரையில் நொடி பொழுதில் நீ பொடி பொடியாக ஆக்கியவன். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பெருமானே, குனித்த மேரு சிலையினையோ, மேருமலையை நீ வில்லாக வளைத்தவனே, நீ அந்த மேருமலைக்கு சென்று விட்டாயோ அப்படின்னுட்டுதான். அதாவது எங்கு உற்றாய் அப்படிங்கிறதுக்கு இதுல எங்கு உற்றாய்னா நீ எங்கு சென்றாய்ன்னு அர்த்தம். இந்த மதுரையம்பதி கோயிலை விட்டு நீ எங்கு சென்றாய்? அந்த வில்லாக வளைத்த மேருமலைக்கு நீ சென்று விட்டாயோ அப்படின்ட்டு கேட்கின்றார். குடித்த மேல் சிலையினையோ உற்றாய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். அந்த உற்றாய்ங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு சேர்க்கணும். சேர்த்தா பொருள் கிடைக்க. பழைய சிவபுரத்தினையோ உற்றாய் அப்படின்னா, ஏன்னா பழைய சிவபுரம்னு ஏன் போடுறாங்க அப்படின்னா, பழைய சிவபுரம் தான் சுவாமி இருக்கக்கூடிய இடம். அப்போ பழைய புது சிவபுரம் எது? மதுரை. அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவிக்கும் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் நம்ம பார்த்தோம். அந்த பாண்டிய மன்னனுக்காக வேண்டி அப்படியே சிவலோகத்தையே பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வர்றாரு. அதனால இந்த பாண்டிய நாடு புது சிவலோகம். அப்ப இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியணும்ல. அதனால பழைய சிவலோகம்னு சொல்றாரு. பழைய சிவபுரத்தினையோ, நீ வீற்றிருக்கக்கூடிய அந்த பழைய சிவபுரத்துக்கு நீ சென்று விட்டாயோ, அருவி மணி தெரிக்கும் வெள்ளி மலையினையோ, அருவிகள் விழுகிறது அந்த கைலாய மலையில். அவைகள் மணிகளை போல தெரித்து கொண்டு அப்படியே கீழே விழுகிறது. அந்த நீர்த்துளிகள் மணிகளை போல தெரித்து கொண்டு விழுகிறது. வெள்ளி மலை, வெள்ளியை உருக்கி விட்டார் போல அந்த மலை கைலாய மலை இருக்கிறது. அந்த வெள்ளி மலைக்கு, அந்த கைலாய மலைக்கு நீ சென்று விட்டாயோ, மதுரையை விட்டுவிட்டு கைலாய மலைக்கு நீ சென்று விட்டாயோ, தம்மை மறந்து உனை நினைப்பார் மனத்தினையோ. தன்னையே மறந்து செத்தாரை போல திரி அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள், அந்த ஜீவன் முக்தர்கள் உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய மனத்தில் போய் நீ அமர்ந்து விட்டாயோ, பாண்டிய நாட்டை விட்டுவிட்டு அவர்களுடைய மனதில் போய் நீ அமர்ந்து விட்டாயா? வாழ்த்தும் வேத தலையினையோ, உன்னை எப்பொழுதும் வாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய உச்சியில் போய் நீ அமர்ந்து விட்டாயோ? எங்கு உற்றாய், எங்கு உற்றாய், நீ எங்கே போய்விட்டாய்? இந்த பாண்டிய நாட்டை விட்டு நீ எங்கு சென்றாய் என்று சொல்லி சொல்லி அவன் துன்பப்படுகின்றான். அப்படிப்பட்ட நேரத்தில் தளரும் அப்படின்னா துன்பப்படுதல். அப்படி துன்பப்படக்கூடிய அந்த நேரத்தில் அப்படின்னா செய்ய கருதுதல் அப்படின்ட்டு போகும். இதை எதுல பார்க்கலாம்? இந்த ஓங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் திருவம்பாவை பார்க்கலாம். பாடேலோ எம்பாவாய், பாடு ஏல் ஓர் எம்பாவாய். அந்த ஓர்ங்கிறது ஏல் அப்படின்னா நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள். ஓர் அடுத்தது செய்வதற்கு செயல்படும் அப்படிங்கிற இதுல இருந்து அந்த ஓர் தான் இந்த ஓர். அந்த திரிபுரத்து அசுரர்கள் கொலை செய்வதை கருதி வந்தார்கள் அப்படின்ட்டாங்க. கொலையினை ஓர் அப்படின்னா செய்ய கருதி அப்படின்ட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னா
சுவாமி மேருமலையவே இல்லாத வழித்தார். அந்த மேருமலையில போய் உட்கார்ந்தியா அப்படிங்கிற மாதிரி சுவாமிகிட்ட கேட்கின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிமலை, கைலாய மலையை வெள்ளிமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருப்புகழ் அருணகிரிநாத பெருமான் சொல்லும்போது கைலாய மலையை ரசதகிரி அப்படின்னே பாடுறாங்க. புனியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிதகவின் கொடைவாட அடிமை தனக்கருள்வாயே சமரில் எதிர்த்து அருள்வாட தனியனில் விட்டு அருள் போனே நம சிவய பொருளோனே ரசதகிரி பெருமாளே. ரசதம்னா வெள்ளின்னு அர்த்தம். ரஜதம் வெள்ளி வெற்றின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும். பெரிய புராணத்துல சொல்றாங்க வெள்ளி வெப்பு அப்படின்ட்டு. அப்படி அந்த வெள்ளிமலைன்னா கைலாய மலை. தம்மை மறந்து நினைக்கக்கூடியவர்கள் நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பணக்கை மும்மத வேளம் பொறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமா அம்பலக்கூத்தனை நினைத்தனே பொழுதும் மறந்து உய்வனோ. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அப்படி நினைப்பவர்களினுடைய மனதையே கோயிலாக கொண்டு மதுரையை விட்டு போயிருக்காருயா அப்படின்ட்டு சுவாமி வந்து கேட்கின்றார். எப்போது வாழ்க்கக்கூடிய வேதத்தின் உச்சி அந்த, அதாவது வேதாந்தத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள். அதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லும்போது வேதாந்த தெளிவே சித்தாந்தத்தை தெரிக்க ஒற்றான் அப்படின்ட்டு அதில் வரும். அப்படி அந்த வேதங்களின் உச்சியில் நீ எப்போது அமர்ந்து விட்டாயோ அப்படின்ட்டு கேட்கின்றார். இந்த இடங்கள்லாம் நீ இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மதுரையை விட்டுட்டு இங்க போய் நீ அமர்ந்து விட்டாயோ அப்படின்ட்டு அந்த பாண்டிய மன்னன் வருத்தப்படுகின்றான், வேதனை அடைகின்றான். பெருமான் மூலஸ்தானத்தில் இல்லை என்று அடியார் மக்கள் குலேச பாண்டியனிடத்தில் கூறியவுடன் அவன் காதில் நெருப்பு வேலை கொண்டு பாய்ச்சியது போல் அவன் துன்பப்படுகின்றான். அந்த வழுதியாகிய பாண்டிய மன்னன் தன்னுடைய அரியணையாகிய சிம்மாசனத்தில் இருந்து அடியற்ற வேறற்ற ஆலமரம் போல அவன் கீழே விழுந்து விடுகின்றான். அவனுடைய உடல் மண் மீது கீழே விழுகிறது, பூமியில் விழுகிறது. அவனுடைய உடல் காயப்படுமாறு அவன் தன்னை மறந்து அவன் மயக்கமடைந்து கீழே விழுகின்றான். அவனுடைய உயிர் ஒடுங்குகிறது, அறிவும் உள்ளே ஒடுங்குகிறது. ஒரு மண்ணால் செய்த பொம்மை எப்படி கீழே கிடக்குமோ அதுபோல அவன் சிறிது நேரம் பொழுது அந்த பூமியில் மயக்கமடைந்து கிடக்கின்றான். அதன் பிறகு அறிவானது சிறிது அவனுடைய உடலில் இயங்க ஆரம்பித்தவுடன் எழுகின்றான். அவன் எழுந்தவுடன் அனிச்சையாக அவனுடைய 2 கைமலர்களும் அஞ்சலி செலுத்துமாறு அவனுடைய தலைமேல் கரத்தை கூட்டி சொர்ணநாத பெருமானை வணங்குகின்றான், அழுகின்றான். அவனுடைய 2 கண்களிலிருந்து கண்ணீரானது வெள்ளம் போல வருகின்றது. அந்த கண்ணீரில் அவன் ஆழ்ந்து விடுகின்றான். நான் என்ன பிழை செய்தேன் அண்ணலே, சொர்ணநாத பெருமானே அண்ணலே அண்ணலே என்று அவன் வருந்துகின்றான். பாண்டிய மன்னன் கொலையினை செய்ய கருதி வந்த அந்த சிவபெருமானோடு போரிட கருதி வந்த அந்த திரிபுரத்து அசுரர்களை ஒரு நொடி பொழுதில் சொர்ணநாத பெருமான் பொடியாக்கியவர், திரிபுரத்தை எரித்தவர். மேலும் அவர் அந்த மேருமலையினையே வில்லாக வளைத்தவர். அந்த மேருமலையின் உச்சி பாண்டிய மன்னன் இறைவன் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சிந்தனை செய்து, நீ இந்த மதுரை மூலஸ்தானத்தை விடுத்து இந்த இடங்களிலெல்லாம் சென்று அமர்ந்து விட்டாயோ,
என்று அவன் புலம்புகின்றான். நேருமலையின் உச்சியில் நீ சென்று அமர்ந்து விட்டாயா? இந்த மூலஸ்தானத்தை விட்டுவிட்டு பழைய சிவபுரத்திற்கு சென்று நீ அமர்ந்து விட்டாயோ? ஏனென்றால் மதுரையம்பதியை பாண்டிய மன்னனுக்காக சிவபுரமாக ஆக்கி காட்டினார். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவிக்கும் என்று திருவாசகத்தில் வருகிறது. ஆகையினால் அந்த வித்தியாசம் தெரிவதற்காக பழைய சிவபுரம் என்று அறிவிச் செய்கின்றார். அப்படிப்பட்ட உன்னுடைய புராதனமான பழைய சிவபுரத்திற்கு சென்று நீ அமர்ந்து விட்டாயோ? அருவிகள் விழக்கூடிய மணிகள் போன்று அந்த அருவி நீர் தெரிக்கக்கூடிய அந்த வெள்ளி மலை, வெள்ளியை ஒடுக்கிவிட்டார் போல இருக்கக்கூடிய கைலாய மலையில் சென்று நீ அமர்ந்து விட்டாயோ? தன்னை மறந்து ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், உன்னை நினைக்கக்கூடிய மனத்தை உடையவர்களினுடைய மனதில் நீ சென்று அமர்ந்து விட்டாயோ? உன்னை வாழ்த்தும் வேதத்தின் உச்சியில் போய் நீ அமர்ந்து விட்டாயோ? எங்கு நீ சென்றாய், எங்கு நீ சென்றாய் என்று புலம்பி தளரக்கூடிய பாண்டிய மன்னன் இவ்வாறு துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் சிலர் வந்து மன்னாவோர் அதிசயம், சிலர் வந்து மன்னாவோர் அதிசயம் கண்டனம் வையை கண் சாராக, கண்டனம் வையை கண் சாராக, அலர் வந்தோர் படைத்த நாள் முதல் ஒரு காலமும், அலர் வந்தோர் படைத்த நாள் முதல் ஒரு காலமும், கண்டது அன்று கேள்வி, கண்டது அன்று கேள்வி, ததை வந்த புலவரோடும் ஆலவாய், தலை வந்த புலவரும் ஆளவாய், உலக பிரான் தாமே சம்போ, உடையதிலான் தானே செம்பொன், மதை வந்த வல்லியோடும் வந்து இணை கொண்டு, மலை வந்த வள்ளியோடு வந்து இதை கொண்டு, உரைகின்றார் மாதோ என்றார். உரைகின்றான் மாறோ என்றார். இப்படி அவன் துன்பப்படக்கூடிய நேரத்தில், அந்த குலேச பாண்டியன் துன்பப்படக்கூடிய நேரத்தில், அந்த பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் போலியிலே வருகின்றார்கள் மன்னனிடத்தில். போலியே வந்து, மன்னா, நாங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்தோம். வையைக்கு தென்பக்கமாக, தென் சாராக அப்படின்னா தென்பக்கமாக, அதே நேரத்தில் மதுரைக்கு வடக்க, வைகைக்கு தென்பக்கம். அப்போ வைகை ஆற்றை கடக்கல, வைகை ஆற்றை கடக்கவில்லை. மதுரை கோயிலுக்கு வடபக்கம், வைகை ஆற்றுக்கு தென்கள். அந்த வைகை ஆற்றுக்கு தென்பக்கமாக அலர் வந்தோன் படைத்த நாள் முதல் ஒரு காலமும் கண்டது. அங்க புதுசா ஒரு கோயில் இப்ப வந்திருக்கு. அந்த கோயில அலர் வந்தோம் அப்படின்னா அந்த மலரிலிருந்து வந்தவன் யாரு? பிரம்மதேவன். இந்த திருமாலினுடைய நாவி கமலம், அந்த நாவியாகிய தாமரையிலிருந்து பிறந்த அந்த திருமால், அந்த பிரம்மதேவன். அலர் வந்தோம்னா பிரம்மதேவன் அர்த்தம். அந்த பிரம்மதேவன் படைத்த நாளிலிருந்து இருந்து இதுவரைக்கும் நாங்கள் இந்த கோயிலை பார்த்தது இல்லை. இன்றைக்குத்தான் நாங்க அந்த கோயிலை புதுசா பார்க்கிறோம். அப்படி இதுவரைக்கும் நாங்க வந்து பார்க்கல. எப்போது இருந்து? பிரம்மா படைத்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் நாங்க பார்க்கலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு திடீர்னு இந்த கோயில் புதுசா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கூறுகிறார்கள். கேள்வி தலை வந்த புலவரோடும், நூல் ஆய்வில் சிறந்த சங்க புலவர்கள் அனைவரோடும்
ஆலவாய் உடைய பிரான் தானே. அந்த திரு ஆலவாயுடைய பிரான் ஆகிய அந்த சொர்ணநாத பெருமான் செம்பொன் மலை வந்த வள்ளியோடும், செம்பொன் மலை அப்படின்னா அந்த இமயமலை, அந்த இமயமலையிலிருந்து வந்த அந்த வள்ளி இல்ல கைலாய மலைன்னு எடுத்துக்கலாம். செம்பொன் மலைங்கிறதுக்கு அந்த பொன் போன்று இருக்கக்கூடிய மலை, அந்த கைலாய மலை அல்லது இமயமலைன்னு எடுத்துக்கலாம். அந்த இமயமலையிலிருந்து வந்த வள்ளியாகிய மீனாட்சி அம்மையோடும் வந்து இறை கொண்டு அப்படின்னா எழுந்தருளி அப்படின்னு அர்த்தம். உரைகின்றான் ஆகும். அந்த கோயிலில் சுவாமி வீற்றிருக்கின்றார். இது அதிசயமாக இருக்கின்றது அப்படின்ட்டு மக்கள் எல்லோரும் வந்து எடுத்து கூறுகின்றார்கள். மாதோ அப்படிங்கிறது ஒரு அதிசய சொல், அது வந்து ஒரு ஆச்சரிய சொல். அந்த அது யாரெல்லாம் கோயிலுக்குள்ள இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. கோயிலுக்குள்ள சங்க புலவர்கள் இருக்காங்க, சொக்கநாத பெருமாள் இருக்காங்க, மீனாட்சி அம்மையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஏதாவது கோயில் பார்த்தா இன்னைக்கு தான் வந்திருக்கிறதுக்கா முளைச்சிருக்கு, புதுசா அந்த கோயில் வந்து வந்திருக்கின்றது, நாங்க இதுவரைக்கும் அந்த கோயிலை பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு. பிரம்மா படைச்ச நாள்ல இருந்து இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு அந்த மக்கள் எல்லோரும் அதிசயப்பட்டு கொண்டு அரசனிடத்தில் வந்து அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வுரைதன் செவி நுழைந்து புகுந்து ஈர்ப்ப, அவ்வுரைதன் செவி நுழைந்து புகுந்து ஈர்ப்ப, எழுந்து அரசன் அச்சத்து ஆண்டு, எழுந்து அரசன் அச்சத்து ஆண்டு, செம்பொடி தொகை இடரும் கடல் காலா, செம்பொடி தொகை இடரும் கடல் காலா, நடந்து ஏகி செழு நீர் வையை, நடந்து ஏகி செழு நீர் வையை, கௌவை நெடும் திரை கரத்தா கடிமலர் போய், கௌவை நெடும் திரை கரத்தா கடிமலர் போய், பணியத்தின் கரிமேல் வந்து, பணியத்தின் கரைமேல் வந்து, மௌவன் இடமுகை மூரல் மாதிதொடும், மௌவனிட முகை மூரல் மாதிரோடு, இருக்கின்ற மணியை கண்டான், இருக்கின்ற மணியை கண்டான். அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பாண்டிய மன்னனுடைய காதில் நுழைந்து அந்த காதுக்குள் புகுந்து அவனை ஈர்க்கின்றது. எழுந்த உடனே அரசன் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து, அரசன் பயத்தோடு அச்சத்து ஆடு, அப்படியே பயத்தில் அவன் மூழ்கின்றான். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, சுவாமி அங்க போய் உட்கார்ந்துருக்கிறாரே அப்படின்னு பயப்படுகின்றான். தெவ்வர் முடித்தொகை இடரும் கடல் காலா. தெவ்வர்னா எதிரிகள்னு அர்த்தம். எதிரிகளினுடைய அந்த மணிமுடி, நிறைய அரசர்கள், தொகைனா நிறையன்னு அர்த்தம், நிறைய எதிரி அரசர்களினுடைய மணிமுடியை காலால் இடரக்கூடிய அந்த வீர தண்டை அணிந்த காலை உடைய பாண்டிய மன்னன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாண்டிய மன்னன் தன்னுடைய வெறும் காலால் அப்படியே அந்த வைகை கரையை நோக்கி நடந்து செல்கின்றான். ஒரு குதிரையில போகலாம், யானையில போகலாம், தேர்ல போகலாம், ஆனா அவனுக்கு பயம் இல்லை. அந்த பயத்தின் காரணமாக நடந்தது என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய் அப்படியே வெறும் காலால் அவன் அந்த வைகை கரையை நோக்கி அவன் நடக்கின்றான். அங்கே வைகை எப்படி இருக்கின்றது? செழுநீர் வைகை, செழுமையான நீர் பெருக்கோடு அந்த வைகை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய அலைகள் சப்தமிட்டு கொண்டு நீண்ட அலைகளோடு, அலைகள் என்கின்ற கைகளால் வாசனை மிகுந்த மலர்களை தூவிக்கொண்டு அது அந்த சொக்கநாத பெருமானை பணிந்து கொண்டு செல்கிறது. கவ்வை அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். நெடும் திரை, நீண்ட திரை, திரைனா அலை,
அந்த நீண்ட அலைகள் என்கின்ற கரத்தால் கைகளினால் கடிமலர் அப்படின்னா வாசனை மலர் அர்த்தம். அந்த வாசனை மலர்களை கரையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமானை நோக்கி தூவிக்கொண்டே அந்த பெருமானை சொக்கநாத பெருமானை பணிந்து கொண்டே அந்த வைகை நதியானது சென்று கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வைகை நதியினுடைய தென்கரை மேல் வந்து தெற்கு கரைக்கு இப்பொழுது பாண்டிய மன்னன் வருகின்றான். அங்கே மவ்வல் இளமுகை மூரல் மாதினோடும். மவ்வல் அப்படின்னா முல்லை, மூரல் அப்படின்னா புன்சிரிப்பு. முல்லை அரும்பு போன்று பற்களை உடைய அந்த பற்களால் சிரிப்பு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாது மீனாட்சி அம்மன். இளமுகை மாது, இளமையான தனபாரங்களை உடைய அந்த மீனாட்சி அம்மை. அப்படி அந்த முல்லை அரும்பு போன்ற பற்களால் சிரிக்கக்கூடிய இளமையான மார்பகங்களை உடைய அந்த மாதாகிய மீனாட்சி அம்மையோடு கூட வீற்றிருக்கக்கூடிய அந்த மணியாகிய சொக்கநாத பெருமானை இப்பொழுது அந்த குலேச பாண்டியன் தன்னுடைய கண்களால் கண்டு தரிசனம் செய்கின்றார். அப்போ மக்கள் வந்து சொன்ன உடனே அவனுக்கு பயம் ஏற்படுகிறது. பயத்தின் காரணமாக என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னுட்டு நடந்தது தெரியாததுனால உள்ளூர ஒரு பயம் ஏற்படுகிறது. அந்த பயத்தின் காரணமாக அப்படியே வெறும் காலாலேயே அவன் நடக்கிறான். ஏன்னா எதையும் குறிப்பிடணுங்கிற எண்ணமே இல்லை. ஒரு குதிரையை வரவழைப்போம். ஏன்னா மதுரை கோயிலிருந்து எப்படி வைகை நதி ஒவ்வொரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போகும். மதுரை கோயிலிருந்து வைகை நதிக்கு 1.5 கிலோமீட்டர் போகும். அப்படியே அந்த பயத்தின் காரணமாக இரண்டாவது சொக்கநாத பெருமான் மீது உள்ள பக்தியின் காரணமாக அவன் வந்து வெறும் காலாக அப்படியே வைகையை நோக்கி வேகமாக நடக்கிறான். குலேச பாண்டியன் சிவபெருமான் மதுரையில் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தை விடுத்து வேறு எங்கெல்லாம் சென்று அமர்ந்து விட்டாரோ என்று அவன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய சில அடியார்கள் வேகமாக ஓடி வந்து, மன்னனே, நாங்கள் ஓர் அதிசயத்தை எங்களுடைய கண்களால் கண்டோம். வைகை நதியினுடைய தென்பக்கமாக பிரம்மன் அந்த திருமாலின் நாபி கமலத்திலிருந்து பிறந்தவனாகிய அந்த பிரம்மதேவன் படைப்பு தொழிலை செய்த நாள் முதலாக இதுவரைக்கும் நாங்கள் இந்த ஆலயத்தை கண்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் புதிதாக இன்று அங்கே தோன்றி இருக்கின்றது. அந்த வைகை நதியினுடைய தென்பக்கத்தில் ஒரு புதிய ஆலயம் தோன்றி இருக்கின்றது. அந்த ஆலயத்தை நாங்கள் பிரம்மா படைத்த நாள் முதலாக இன்று வரைக்கும் அந்த இடத்தில் நாங்கள் பார்த்தது இல்லை என்று கூறுகின்றார்கள். மேலும் அந்த ஆலயத்திற்குள் நூலாய்வில் சிறந்த அந்த சங்க புலவர்களோடு அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அவரும் அந்த செம்பொன் மலையாக இருக்கக்கூடிய கைலாயமலை இமயமலையிலிருந்து வந்த வள்ளியாகிய மீனாட்சி அம்மையோடு வந்து அங்கே எழுந்தருளி அங்கே தங்கி இருக்கின்றான். இது ஆச்சரியமாக அற்புதமாக இருக்கின்றது என்று அந்த மக்கள் பாண்டிய மன்னனிடத்தில் கூறுகின்றார்கள். இந்த வார்த்தைகள் அந்த பாண்டிய மன்னனுடைய செவிகளுக்குள் நுழைந்து அந்த செவிகளுக்குள் புகுந்து அவனை ஈர்க்கின்றது. உடனே பாண்டிய மன்னன் எழுந்து அந்த பாண்டிய மன்னன் அச்சத்தில் மூழ்குகின்றார். எதிரி மன்னர்களினுடைய தலை கிரீடங்களை கீழே இடரக்கூடிய, அவர்களை வெற்றி காணக்கூடிய வீர தண்டைகளை அணிந்த அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய வெறும் கால்களால் இப்பொழுது அந்த சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய அந்த வைகை கரைக்கு நடந்து வேகமாக செல்கின்றார். அந்த வைகை கரை எப்படி இருக்கின்றது? வைகை ஆறு
செழுமையான நீர்ப்பெருக்கோடு வைகை ஆறானது ஓடி வருகின்றது. அது தன்னுடைய நீண்ட அலைகளாகிய கைகளால் ஒலி எழுப்பிக் கொண்டு அந்த வாசனை மிகுந்த மலர்களை அந்த சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தூவிக்கொண்டு அந்த சொக்கநாத பெருமானை பணிந்து கொண்டு அந்த வைகை நதியானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புனிதமான வைகை நதியின் தென்கரையில் இப்பொழுது பாண்டிய மன்னன் வந்து வருகின்றான். அங்கே அந்த கோயிலுக்குள் சுவாமியையும் அம்பாளையும் அவன் காண்கின்றான். அம்பிகை எப்படி இருக்கின்றாள்? முல்லை அரும்பு போன்ற பற்களை வைத்து சிரித்த முகத்தினோடும் இளமையான தனவாரங்களை கொண்டவளாகவும் அந்த மீனாட்சி அம்மை இருக்கின்றாள். அந்த மீனாட்சி அம்மையோடு கூட வீற்றிருக்கக்கூடிய மணியாகிய அந்த சொக்கநாத பெருமானை கண்களால் காண்கின்றான் பாண்டிய மன்னன். கவைனா ஒலின்னு அர்த்தம். தேவாரத்துல இந்த பாட்டில் அவருக்கு திருச்சொல் பாடல் சுந்தர சொல்லும். கவ்வை கடல் கதறி கொணர் முத்தம் கரை கெட்ட கொவ்வை துவர் வாயார் குறைந்து ஆடும் திருச்சொல்கள். தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் தொழுவார் அவ்வத்திசைக்கு அரசாகுவர் அழகாய் பிரியாரே. அதுக்கு முதல்ல கடலை சொல்லும் போதே கவ்வை கடல் சொல்லுவாங்க. கவ்வை கடல் கதறி. கவ்வைனா ஒளி அர்த்தம். படர்ந்து பணிந்து அன்பு புகுக்கும் கண்ணீர் சோர்ந்து ஆனந்த பௌவத்து ஆழ்ந்து கிடந்து எழுந்து நாக்குழறி தடுமாறி நின்று இதனை கிழக்கும் வேதம் தொடர்ந்து அறியா அடி சிவப்ப நகர் புலம்ப உலகு ஈன்ற தோகையோடு இங்கு அடைந்தருளும் காரணம் என் அடியனேனார். அடைந்தருளும் காரணம் என் அடியேனார். விடையுளதோ ஐயா ஐயா படர்ந்து பணிந்து அன்பு ஊக்கும். படர்ந்து அப்படின்னா கீழே படர்ந்து அப்படின்னா அஷ்டாங்க நமஸ்காரம் அர்த்தம். படர்ந்துன்னா பஞ்சாங்க நமஸ்காரம், அது பெண்கள் செய்யக்கூடிய நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரம் ஆண்கள் செய்யக்கூடியது. இப்போ படர்ந்துக்கு கீழே விடுத்தான். பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமான் திருமுன்னிலையில் அஷ்டாங்க நமஸ்காரமாக கீழே விழுந்து பணிந்தான். அன்பு ஊக்கும் கண்ணீர் சோர்ந்து. அப்படியே அன்பு பெருகுகிறது சொக்கநாத பெருமான் மீது. கண்ணீர் அப்படியே வழிந்து அதில் அந்த சோர்ந்து போய் அவன் இருக்கின்றான். ஆனந்த பவ்வத்து ஆழ்ந்து. ஆனந்தமாகிய கடல், பவ்வம்னா கடல்னு அர்த்தம். அந்த ஆனந்த கடலில் அப்படியே மூழ்குகின்றான் அந்த பாண்டியன். கிடந்து எழுந்து அப்படின்னா திரும்ப திரும்ப கீழே விழுந்து வணங்கி எழுந்திருக்கிறான். சில பேர் 10 நமஸ்காரம் 11 நமஸ்காரம் சாப்பிட்டு செய்வாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கிடந்து எழுந்து இப்படியே அவன் இறைவனை திரும்ப திரும்ப நமஸ்காரம் செய்துவிட்டு அப்படியே பெருமானை பார்த்த உடனேயே நாக்கெல்லாம் குளறுது. என்ன பேசுறதுன்னு தெரியல. தடுமாற்றம் ஏற்படுகிறது. நின்று உடனே சுவாமிக்கு எதிரில் நின்று இதனை அவன்
கூறுகின்றான். கிழக்கும் அப்படின்னா கூறுதல் அப்படின்னு அர்த்தம். சுவாமிகிட்ட கூறுகின்றான். வேதம் தொடர்ந்து அறியா அடி சிவப்ப, வேதங்களெல்லாம் உன்னை தொடர்ந்து வழிபாடு செய்தும் அந்த வேதங்களாலும் காண முடியாதவனாக என்னுடைய திருவடி இருக்கின்றது. அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடி சிவந்து போகுமாறு நீ மதுரையினுடைய மூலஸ்தானத்திலிருந்து இந்த வைகைக்கரைக்கு நடந்து விடுகிறார் அப்படின்னு சுவாமி கேட்கிறவர். அடி சிவப்ப நகர் புலம்ப, நீ மூலஸ்தானத்துல இப்ப இல்லை. நகரத்தில் உள்ள மக்கள் பூராவுமே மூலஸ்தானத்துல, மதுரை கோயில் மூலஸ்தானத்துல சாமியை காணோம் அப்படின்ட்டு நகர மக்கள் எல்லோருமே புலம்புகின்றார்கள். ஆகுபெயர் நகர்னா நகர மக்கள் அப்படின்ட்டு, ஊர் செய்ததுன்னா ஊர்ல உள்ள மக்கள் செய்தார்கள். அதுபோல நகர் புலம்ப, நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மூலஸ்தானத்துல சாமியை காணோம், சொக்கநாத பெருமானை காணும், எல்லாரும் புலம்புகின்றார்கள். உலகு ஈன்ற தோகையோடு, இந்த உலகத்தையே நமக்கு தந்த அந்த தோகையாகிய மயில் போன்று இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன், அந்த மீனாட்சி அம்மையோடு இங்கு அடைந்தருளும் காரணம் ஏன்? இங்கு வந்து நீ எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடிய காரணம் என்ன காரணம்? அடியேனால் பிழையுள்ளதோ, என்னால் ஏதாவது பிழை ஏற்பட்டதா, தவறு ஏற்பட்டதா? ஐயா ஐயா, நீ அதற்கு பதில் சொல்வாயாக அப்படின்ட்டு அந்த பாண்டிய மன்னன் அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் வேண்டுகின்றான். பாண்டிய மன்னன் இப்போ படர்ந்து அப்படின்னா அப்படியே அந்த கொடிகள் தரையில படர்ந்து கிடக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி கீழே விழுந்து படுது. அது அஷ்டாங்க நமஸ்காரத்துக்கு உரிய ஒரு வார்த்தையாக அது இருக்கின்றது. அந்த இறைவன் முன்னிலையில நமக்கு உடம்புல வந்து பலவிதமான ஒரு வெளிப்பாடுகள் ஏற்படும். அதெல்லாம் அந்த பாண்டிய மன்னனுக்கு இங்கே ஏற்படுகிறது. அதுக்காக இதை வந்து கூறுகிறார்கள். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்ப்பு விளையாட்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி வெதும்பி அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தான் இதுல வந்து சொல்லப்படுகிறது. அல்லதை என் தமரால் என் பகைஞரால், அல்லதை என் தமரால் என் பகைஞரால், கள்வரால் அரிய காணத்து, கள்வரால் அரிய காணத்து, அதுல எல்லைங்கிறத ஒல்லை, ஒல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு, ஒல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு, இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ, என் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, இல்லறனும் புறவரனும் பிழைத்தனவோ, இல்லறனும் புறவரனும் பிழைத்தனவோ, யான் அறியேன் எந்தாய் எந்தாய், யான் அறியேன் எந்தாய் எந்தாய். என்கிட்ட ஏதாவது பிழை இருக்கின்றதான்னு கேட்டுட்டு என்னுடைய நாட்டில் ஏதாவது பிழை ஏற்பட்டதான்றத வரிசையா சொல்லிக்கிட்டே வரார் பாண்டியம்மன். அல்லதை என் தமரா இடையூறு எய்திற்றாலோ அப்படின்னு, இந்த இடையூறு எய்திற்றாலோங்கிறது இதுல எல்லாம் கொண்டு சேர்த்துக்கிறது. என்னால ஏதாவது பிழை ஏற்பட்டதா, அல்லது அல்லதைனா அல்லது என் தமரா என்னுடைய சுற்றத்தார் அரசர்கள், அரசருக்கு சொந்தக்காரங்கள்லாம் அவங்க வந்து அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ முதலமைச்சர் இருப்பாரு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வட்டம், குற்றம், மாவட்டம் இதெல்லாம் வந்து நமக்கு இடையூறு பண்ணிருக்கீங்களா, அது மாதிரி இது அப்பவே இருந்திருக்கு. அதான் என் தமரா, தமர்னா உறவினர்கள்னு அர்த்தம்.
என்னுடைய அரச பரிவாரங்களாகிய அந்த உறவினர்களால் இறைவனே உனக்கு ஏதாவது இடையூறு வந்ததா? அதனால நீ அங்கேருந்து இங்க வந்துட்டியா? மதுரை மூலஸ்தானத்திலிருந்து நீ இந்த கோயிலுக்கு நீ வந்து அமர்ந்து விட்டாயான்னு சுவாமியை பார்த்து கேட்கிறார். அடுத்து, என் பகைஞரால் என்னுடைய பகைஞர்கள் உனக்கு எதுவும் இடையூறு செய்தார்களா? அதனால் நீ இங்கு வந்து விட்டாயா அப்படின்ட்டு கேட்கிறார். கள்வர்கள் யாரும் உனக்கு துன்பம் செய்யாங்களா? அரிய காணத்து ஒல்லை விலங்கு, கொடிய காட்டில் உள்ள வலிமையான விலங்குகள் உனக்கு ஏதாவது இடையூறு செய்ததா? ஒல்லை அப்படின்னா இங்க வலிமைன்னு அர்த்தம். அந்த வலிமையான விலங்குகள் உனக்கு எதுவும் இடையூறு செய்ததா? ஆதிகளால் இப்படிப்பட்டவைகளால் இடையூறு தமிழ்நாட்டில் எய்திற்றாரோ? இவைகளால் இடையூறு இந்த இனிமையான தமிழ்நாட்டிற்கு வந்ததோ அப்படின்ட்டு சொகநாத பெருமானிடத்தில் அந்த குலேச பாண்டியன் கேட்கின்றார். தொல்லை, சரி, இது ஒரு பக்கம். அடுத்து கேட்கின்றார், தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினவர். அந்த பழமையான வேதம் கூறக்கூடிய அந்தணர்கள் அவர்கள் ஒழுக்கம் தவறி ஒழுக்கம் குன்றி இருந்ததனால் நீ அந்த மதுரையை விட்டு இந்த கோவிலுக்கு வந்து விட்டாயா அப்படின்னு கேட்கின்றார். அப்புறம் அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்தணர்கள் அவர்களுக்கு உரிய அந்த ஒழுக்கத்தில் இருந்தால்தான் கோயில சாமி உட்கார்ந்து முகசாரம். தவம் தர்மம் சுருங்கிட்டாரோ? தவமும் சுருங்கி விட்டதா, தர்மமும் சுருங்கி விட்டதா? அதன் காரணமாக நீ இந்த கோவிலுக்கு வந்து விட்டாயா அப்படின்னு கேட்டுட்டார். அப்போ மக்களிடத்தில் தவம் அதிகமாக இருக்கணும், தர்மமும் எப்பொழுதும் இருந்துவிட்டே அந்த தர்ம சிந்தனை இருக்கணும். இல்லறனும் புறவரனும் பிழைத்தனவோ? இல்லறத்தார்களுக்கும் புறவரத்தார்களுக்கும் கூறப்பட்ட நெறியிலிருந்து அவர்கள் தவறினார்களா? அதன் காரணமாக நீ அந்த மதுரையினுடைய மூலஸ்தானத்தை விட்டு இந்த கோயிலுக்கு வந்து விட்டாயா? இதுல எதுவிட்டு எனக்கு தெரியாது. என்னுடைய தாயே, என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய சுகநாத பெருமானே அப்படின்ட்டு இதில் வேண்டுகிறார். அப்ப இந்த காரணங்கள்னால சுவாமி வந்து மூலஸ்தானத்துல இருக்க மாட்டார், அந்த கோயிலை வந்து வெளியே போயிடுவார். ராஜாவுடைய பரிவாரங்கள் வந்து கோயில வந்து அட்டகாசம் பண்ணாலும் சாமி அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காரு. பகைஞர்கள் எதிரிகள் வந்து சுவாமிக்கு தொந்தரவு கொடுத்தாலும், ஏன்னா எதிரியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடமையும் ஒரு அரசனுக்கு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கள்வர்கள், நாட்டில் கள்வர்கள் இல்லாமல் மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை. அதே நேரத்தில் அந்த கொடிய காட்டில் இருக்கக்கூடிய கொடிய விலங்குகள், சிங்கம், கரடி, புலி போன்ற கொடிய விலங்குகள் நாட்டுக்குள் வராமல் காக்க வேண்டியதும் அரசனுடைய கடமை. இப்படிப்பட்ட கடமையிலிருந்து ஒரு அரசன் தவறினால் அங்கு இறைவன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிறத இதில் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அரசனினுடைய கடமை, மக்களினுடைய கடமை. அடுத்து மக்களினுடைய கடமை என்ன? அந்தணர்கள் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த விதிப்படி அவர்கள் அந்த வேதத்தை ஓதி இறைவனை வழிபட வேண்டும். அப்படி இல்லைன்னா சுவாமி இருக்க மாட்டார்கள். தவம் தர்மம் பெருகி இருக்க வேண்டும். இருக்கிற தர்மம் குறையக்கூடாது, பெருகாட்டாலும் பரவாயில்ல, இருக்கிற தவமும் இருக்கிற தர்மமும் குறையில்லாமலாவது பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த தவம் தர்மம் குறைந்து விட்டாலும் சுவாமி அங்கே இருக்க மாட்டார். இல்லறம் புறவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரவர்களுக்குரிய அந்த கடமைகளை அவர்கள் நெறிகளை பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி வாழாவிட்டாலும் சுவாமி அங்கே இருக்க மாட்டார் அப்படிங்கிறத இதில் அரசன் வந்து கூறியிருக்காங்க. பாண்டிய மன்னன் குலேச பாண்டியன் அந்த வைகை கரையில் இருக்கக்கூடிய புதிய ஆலயத்தில் சொக்கநாத பெருமானை கண்ணால் கண்டு தரிசனம் செய்கின்றார். கீழே அப்படியே விழுந்து பணிகின்றார்.
அவன் அன்பு அவனிடத்தில் பெருகுகிறது. கண்ணீரில் நனைந்து சோர்வடைந்து அந்த ஆனந்த கடலில் அவன் ஆழ்ந்து மூழ்கி நின்றான். கீழே பல தடவை கீழே விழுந்து விழுந்து வணங்கி எழுந்து அவனுடைய நாவானது குளறுகிறது, தடுமாற்றம் அடைகின்றான். அதன் பிறகு ஒருவாறு தன்னை சமாளித்துக் கொண்டு சொக்கநாத பெருமானின் எதிரில் நின்று கொண்டு இதனை சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றார். வேதங்களும் உன்னை தொடர்ந்து வழிபாடு செய்து உன்னை அறியாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திருவடியை உடையவனே, அப்படிப்பட்ட திருவடி சிவந்து போகுமாறு நீ மதுரையினுடைய மூலஸ்தானத்திலிருந்து இந்த வைகை கரையில் இருக்கக்கூடிய புதிய ஆலயத்திற்கு ஏன் வந்தார்? நகரத்தில் உள்ள மக்களெல்லாம் மதுரை மூலஸ்தானத்தில் நீ இல்லை என்று மக்களெல்லாம் புலம்பி அழுகின்றார்கள். இந்த உலகத்தையே நமக்கு தந்த தோகையாகிய அந்த மதில் போன்ற மீனாட்சி அம்மையோடு நீ இந்த புதிய ஆலயத்திற்கு வந்து அருளக்கூடிய காரணம் என்ன? என்னால் ஏதேனும் பிழை ஏற்பட்டதா ஐயனே ஐயனே என்று பாண்டிய மன்னன் கூறுகின்றார். மேலும் பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றார், என்னுடைய உறவினர்களால் அரச பரிவாரங்களால் ஏதேனும் உனக்கு இடையூறு ஏற்பட்டதா? என்னுடைய பகைஞர்களால் உனக்கு இடையூறு ஏற்பட்டதா? கள்வர்களால் இடையூறு ஏற்பட்டதா? கொடுமையான காட்டில் இருக்கக்கூடிய வலிமையான விலங்குகளால் உனக்கு இடையூறு ஏற்பட்டதா? மேலும் இப்படிப்பட்ட ஒரு இடையூறுகளெல்லாம் இந்த இனிமையான தமிழ்நாட்டில் இவர்களால் இந்த இடையூறு ஏற்பட்டதின் காரணமாக நீ மூலஸ்தானத்திலிருந்து இங்கே வந்து விட்டாயா? அதாவது தமிழ்நாட்டின் அந்த இனிமையான இந்த பாண்டிய நாடு என்கின்ற அந்த தமிழ்நாட்டிற்கு அரச பரிவாரங்களால், பகைஞர்களால், கல்வர்களால், கொடிய விலங்குகளால் இடையூறு ஏற்பட்டாலும் அந்த பெருமான் மூலஸ்தானத்திலிருந்து அவர் வேறு இடத்திற்கு சென்று விடுகின்றார். ஏனென்றால் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. அதை அவன் கூறுகிறார். நான் இந்த கடமையிலிருந்து தவறிவிட்டேனா அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு கேட்கின்றான். ஏன்னா அந்த ஒரு நாடு அப்படின்னு இருந்தா அந்த அரசனினுடைய சொந்தக்காரர்களால் யாருக்கும் எந்த இடையூறு ஏற்படக்கூடாது, பகைஞர்களால் மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது, கள்வர்களால் இடையூறு ஏற்படக்கூடாது, கொடிய விலங்குகளால் மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. கொடிய விலங்கு ஊருக்குள்ள வந்துச்சுன்னா ராஜா உடனே வேட்டைக்கு போய் அந்த விலங்குகளை எல்லாம் ஊரை விட்டு பற்றி விடணும். அந்த கடமை நமக்கு இருக்கு. இப்படியெல்லாம் இதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் இறைவன் அங்கே இருக்க மாட்டார். அதனால அந்த குலேச பாண்டியன் இறைவனிடத்தில் கேட்கின்றார். மேலும் பழமையான அந்தணர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் அதிலிருந்து தூண்டி உன்னை வழிபட்டார்களோ, தவமும் தருமமும் சுருங்கி போய்விட்டதோ, அதன் காரணமாக நீ அங்கிருந்து இந்த புதிய கோயிலுக்கு வந்து விட்டாயோ, இல்லறத்தார்களும் துறவரத்தார்களும் தங்களுடைய நெறியில் நிற்காமல் அவர்கள் நெறியிலிருந்து தவறி அவர்கள் நடந்தார்களோ, இதில் எந்த குற்றம் நடந்தது என்று எனக்கு தெரியாது. என்னுடைய தாயாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை நீதான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று குலேச பாண்டியன் சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றார். கள்ளேறு கடுக்கை நற்ஜடையானே, கள்ளேறு கடுக்கை நற்ஜடையானே, போற்றி பெருங்கருணை போற்றி, போற்றி பெருங்கருணை போற்றி, வெள்ளேறு கொடி உயர்த்த விடையானே, வெள்ளேறு கொடி உயர்த்த விடையானே, போற்றி அருள் விகிதா போற்றி, போற்றி அருள்விகிதா போற்றி, உள்ளேறு கொடி உயர்த்த புனிதம் அயன், உள்ளேறு கொடி உயர்த்த புனிதன் அயன், தேராத புனிதா போற்றி, தேராத புனிதா போற்றி, வள்ளேறு சிறு குழவி மதிமுதல், பல்வேறு திருக்குறை மதிமுதல், அங்கய கண்ணி
மணாழ போற்றி. கண்ணி மணாள போற்றி. சுவாமியர் பலவிதமாக அந்த குலேச பாண்டியன் துதிக்கின்றான். கள்ளேறு கடுக்கையினரும் சடையானை போற்றி. கள்னா தேன், ஏறுன நிறைந்து இருக்கக்கூடிய. அப்ப தேன் நிறைந்த கடுக்கைன கொன்றை. அந்த தேன் நிறைந்த கொன்றை மலர்களால் கட்டப்பட்ட வாசனை மிகுந்த மலர்களை அணிந்த சடையை உடையவனே உனக்கு வணக்கம். பெரும் கருணை போற்றி. மிகப்பெரிய கருணை உடையவனே உனக்கு வணக்கம் அப்படின்னு. அப்போ ஒரு மலர்களை பறிக்கும் போது அந்த மலர்கள்ல தேன் நிறைந்த மலர்களை நாம பறிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வண்டுகள்லாம் வந்து தேனை குடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அதை நம்ம போய் அதை வந்து பறிக்கணும். வெள்ளேறு அந்த மலர்களை அந்த எச்சல்படாத மலர்களாக நாம காலையில பொருட்படுத்தோம். வெள்ளேறு கொடி உயர்த்த விடையானே போற்றி. வெள்ளேறு அப்படின்னா வெண்மையான இடப வாகனம். அந்த இடப கொடியை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இடப வாகனமே. விடை அப்படின்னாலும் இடப வாகனம். அப்ப இங்க வெள்ளேறு கொடி அப்படின்னா அர்த்தம் அந்த தர்ம தேவதை. அப்படியே அந்த தர்ம கொடி, வெண்மையான கொடி, அத அந்த தர்ம தேவதையவே கொடியாக, தர்ம தேவதை தான் சுவாமிக்கு இடப வாகனமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் திருமாலும் இடப வாகனமாக வர. அப்படி வெள்ளேறு கொடி உயர்த்த விடையானே போற்றி. அந்த வெண்மையான கொடி. அருள் விகிர்தா போற்றி. எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய கெட்டிக்காரனே போற்றி. புள்ளேறு கொடி உயர்த்த புனிதன். புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். இங்க வந்து கருடனை குறிக்கும். அந்த கருடனாகிய அந்த வலிமையான பறவை. ஏறுனா இந்த வலிமைன்னு அர்த்தம் இல்ல, தாங்கி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அந்த பறவை கருடன் என்கின்ற பறவையை தாங்கி இருக்கக்கூடிய கொடியை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய புனிதனாகிய திருமால். அப்ப புள்ளேறு கொடி உயர்த்த புனிதன்னா திருமால். அந்த திருமால் அயன் பிரம்மன் இவர்களால் காண முடியாத புனிதத்தன்மை வாய்ந்தவனே போற்றி. அவர்களால் தேராத அப்படின்னா காண முடியாத புனிதத்தன்மை வாய்ந்தவன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கையும் முதல்ல புனிதத்தன்மை இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனான்ட்டு அடிச்சுக்கிட்டாங்க. பெரியவன் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற ஒரு புனிதத்தன்மை இல்லாமல் இருந்ததனால் சுவாமியை அவர்கள் இருவராலும் காண முடியவில்லை. அப்படிப்பட்ட புனிதனே போற்றி. வள்ளேறு சிறு குழவி. வள்ளேறுனா கூர்மையான முனையை உடைய அந்த சிறு குழவி. குழவின்னா அந்த மதிமுதல் அங்கையற்கண்ணி மணாள போற்றி. பிறை நத்தம். அந்த பிறை சந்திரனை போல குழந்தை, குழவினா குழந்தை, சிறு குழந்தை போன்ற சந்திரன் அப்படின்னா அர்த்தம் பிறை சந்திரன் அர்த்தம். அந்த பிறை சந்திரனை போன்ற நெற்றியை உடைய, முதல்னா நெற்றி, கூர்மையான சிறிய குழந்தையை போன்ற பிறையை உடைய அந்த சந்திரன், அந்த சந்திரனை போன்று பிறை சந்திரனை போன்று நெற்றியை உடைய அங்கையற்கண்ணி அம்மையினுடைய மணாளனே கணவனே போற்றி அப்படின்ட்டு சுவாமியை பலவிதமாக சுவாமியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி புகழ்ந்து அந்த பாண்டிய மன்னன் துதிக்கின்றார். பாதமலரினை போற்றி 12 பாதமலரினை போற்றி 12 கையானை பயந்தாய் போற்றி கையானை பயந்தாய் போற்றி வேதமுடைய
வேதமுடி கடந்த பரஞானத்தில் வேதமுடி கடந்த பரஞானத்தில் ஆனந்த விளைவே போற்றி ஆனந்த விளைவே போற்றி போத வடிவாய் நால்வர்க்கு அசைவு இறந்து போத வடிவாய் நால்வர்க்கு அசைவு இறந்து நிறைந்த பரம்பொருளே போற்றி நிறைந்த பரம்பொருளே போற்றி மாதவள நீரு அணிந்த மன்னா மாதவள நீர் அணிந்த மன்னா அங்கய கண்ணி மணாழ போற்றி அங்கய கண்ணி மணாள போற்றி பாதமலர் இணை போற்றி. தாமரை பாதம், 2 தாமரை மலர்கள் இருந்தா எப்படி இருக்குமோ, இணைனா 2ன்னு அர்த்தம். 2 பொதுவா மலர்னு சொன்னா தாமரை பூவைத்தான் கொடுக்கும். 2 தாமரை மலர்களான பாதத்தை உடையவனே, உன்னுடைய திருவடிக்கு வணக்கம். 12 கையானை பயந்தாய் போற்றி. 12 கையுடைய முருகப்பெருமானை நீ எங்களுக்கெல்லாம் தந்தவன். பயந்தாய்னா தந்தவன் அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமானே உனக்கு வணக்கம். வேதமுடி கடந்த பரஞானத்து, அந்த வேதத்தின் உச்சியையும் கடந்த இடத்தில் இருக்கக்கூடிய மேலான ஞானம். அந்த ஞானத்தில் ஆனந்தம் அப்படியே விளைந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அந்த ஆனந்தம் விளையக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய, ஆனந்த விளைவாக இருக்கக்கூடிய பெருமானே உனக்கு வணக்கம். போத வடிவாய் நால்வர்க்கு, போத வடிவுன்னா உபதேச ஞானம். அந்த போதம்னா ஞானம், வடிவுன்னா உபதேசம். அந்த ஞான உபதேசமாக நால்வர்க்கு, அந்த 4 முனிவர்களுக்கு, சனகர், சனாதனர், சந்தனர், சனகுமாரர், அந்த 4 பேருக்கும் அசைவு இருந்து, அப்படியே அசைவே இல்லாமல் மௌன ராஜ்யத்தில் இருந்து அவர்களுக்கு நீ உபதேசம் செய்தாய். அவர்கள் முன்னிலையில் நீ, அதாவது 4 அசைவு இருந்து போத வடிவாய் அப்படின்னு, அந்த போத வடிவுங்கிறது பின்னால கொண்டு வந்துட்டீங்கன்னா அர்த்தம் கொடுக்கிறோம். அசைவு இருந்து போத வடிவாய் நிறைந்த பரம்பொருளே போற்றி. அப்படி மௌன உபதேசம் செய்து எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே உனக்கு வணக்கம். மா தவழ நீரு அணிந்த மன்னா, தவழம் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம். மிக உயர்ந்த வெண்மையான திருநீற்றை அணிந்த மன்னனே, அங்கே கண் அம்மையினுடைய கணவனே உனக்கு வணக்கம் அப்படின்ட்டு. அதாவது முருகப்பெருமான சொல்லும்போது 12 கையானை பயந்தாய் போற்றி அப்படின்ட்டு சொல்றாங்க. நாவுக்கரசு பெருமான் இது அழகா இதை அப்படியே கையாளுதாங்க. இந்த நாவுக்கரசு பெருமானுடைய இதை பரஞ்சோதிமுனிவர் கையாளுதாங்க. பரஞ்சோதிமுனிவர் பின்னால்தான் வராங்க. என்ன பாட்டுல கையாளுதாங்க? படை மலிந்த மழுவாடும் மானும் தோன்றும் 12 கையுடைய பிள்ளை தோன்றும், நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும், நான் மறையும் பொலி தோன்றும், நயனம் தோன்றும், உடைமலிந்த கோவணனும் கீழும் தோன்றும், ஊரல்வன் சிராமாலை உலாவி தோன்றும், உடைமலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும், தொழில் திகழும் பூவனத்து எம் பொலிதனாக்கே. அந்த 12 கையுடைய பிள்ளை தோன்றும், அதுதான் இந்த 12 கையானை பயந்தாய் போற்றி அப்படின்ட்டு இதுல பரஞ்சோதி முனிவர் அந்த திருமுறையில இருக்கக்கூடிய வார்த்தைகளையே எடுத்து அப்படியே கையாளுகின்றார்கள். குலேச பாண்டியன் சொக்கநாத பெருமானினுடைய முன்னிலையில் இருந்து சொக்கநாத பெருமானை பலவாறு அவர்
அவர்கள் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி அவருடைய உருவத்தை வர்ணித்து துதிக்கின்றார். தேன் நிறைந்த கொன்றை மலர்களால் வாசனை மிகுந்த மலர்களை தாங்கிய சடையை உடையவனே உனக்கு போற்றி. மிகப்பெரிய கருணை உருவமாக கருணாகரனாக இருக்கக்கூடிய பெருமானை போற்றி. வெண்மையான அந்த இடபக் கொடியை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த திருமாலாகிய இடப வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமானை போற்றி. எல்லோருக்கும் அருள் செய்யக்கூடிய கெட்டிக்காரனே வலிமையானவனே போற்றி. கருடன் என்கின்ற பறவையை தன்னுடைய கொடியில் வைத்திருக்கக்கூடிய புனிதனாகிய திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடியையும் திருமுடியையும் காண முடியாத புனிதத்தன்மை வாய்ந்த பெருமானே போற்றி. கூறிய நுனியினை உடைய சிறு குழவி போன்று இருக்கக்கூடிய பிறை சந்திரனை போன்ற நெற்றியை உடைய அங்கேற்கண்ணி அம்மையினுடைய மணாளனே போற்றி. உனது 2 தாமரை பாதங்களுக்கு போற்றி. 12 கையுடைய முருகப்பெருமானை எங்களுக்காக நீ தந்தவனே போற்றி. அந்த வேதத்தின் உச்சியையும் கடந்து வேதத்தையும் கடந்து அந்த வேதாந்தத்தையும் கடந்து அந்த மேலான ஞானத்தில் ஆனந்த விளைவாக ஆனந்தத்தை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானை போற்றி. போத வடிவாய் 4 உபதேச ஞான வடிவாக அந்த 4 முனிவர்களாகிய சனகர் சனாதனர் சனத்குமாரர் என்ற 4 அசைவு இறந்து மௌன ராஜ்யத்தில் இருந்து சின்முத்திரையை காட்டி அவர்களுக்கு உபதேசம் செய்த பெருமானே, எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே போற்றி. மிகப்பெரிய அந்த வெண்மையான திருநீற்றை அணிந்த மன்னனே போற்றி. அங்கேற்கண்ணி மணாள போற்றி. அங்கேற்கண்ணி அம்மையினுடைய கணவனே போற்றி அப்படின்ட்டு சுவாமிய அந்த குலேச பாண்டியன் இவ்வாறு பலவாறு கொடுக்கின்றார். பொக்கமுடையார் செய்யும் பூசை தவம் கண்டு நம் புராண போற்றி. தக்கன் மகம் பொடியாக திருப்புருவம் நெறித்த கொடுந்தழலே போற்றி. செங்கமத கண்டிடந்த கண்ணனுக்கு திகிரி அருள் செல்வா போற்றி. மை புகழை அணைய மணி கண்டா அங்கய கண்ணி மணாழ போற்றி. பொக்கம் அப்படின்னா பொய்யின் அர்த்தம். பொய்யை மனதில் வைத்துக் கொண்டு பூஜை செய்வார்கள். அவர்களுடைய பூஜை அந்த பொய்யை மனதில் வைத்துக் கொண்டு தவம் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து பெருமான் சிரிப்பார். நகம் கண்டு நகம்னா சிரிப்பார். அப்படிப்பட்ட புராண போற்றி, பழமையானவனே. புராண அப்படின்னா பழமையானவனே போற்றி. அப்ப நம்ம பூஜையும் தவமும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. தக்கன் மகம் பொடியாக. தக்கன் மகம்னா வேள்வின்னு அர்த்தம். அந்த தட்சம் செய்த வேள்வி பொடியாக போகுமாறு திருப்புருவம் நெறித்த கொடுந்தழலை போற்றி.
அவன் சுவாமியினுடைய திருப்புருவம், அந்த புருவமானது கோபத்தினால் அப்படியே புருவத்தை சுருக்கி விட்டார். நெருக்க அப்படின்னா சுருக்குதல் அர்த்தம். கோபத்தின் காரணமாக புருவத்தை அவன் சுருக்குகின்றார் சுவாமி. அப்படிப்பட்ட கொடுமையான நெருப்பே போற்றி. அந்த கோபத்திலிருந்து வந்தவர் தான் வீரபத்திர சுவாமி. அந்த வீரபத்திர சுவாமி தான் நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்தார். அந்த யாரும் திருவாசகத்திலிருந்து வருது, பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை பரவாதே எண்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் மீது அணல் எண்பட்ட பூதப்படை ஈகபத்திரா முன்பட்ட வாழி பூவல்லே கொய்யாமோ. சரி, ஆழ்கிய பத்திரவாளியின் பேர் வருது. ஆண்களுக்கு ஆண்கள் தண்டனை கொடுக்கலாம், ஆண்கள் பெண்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அதனால காளி அனுப்பியிருக்கிறார். அந்த வீரபத்திரனோடு காளி சென்றதனால அவருக்கு பேர் பத்திரகாளி. பத்திரனுடன் வீரபத்திரனுடன் சென்றதனால் அவளுக்கு பேர் பத்திரகாளி. காளி தான் பெண்களுக்கு தான் தண்டனை கொடுக்கிறார், ஆண்களுக்கு வீரபத்திரப்பான். அந்த பத்திர அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விளக்கம் போட்டிருக்காங்க. அப்படி செங்கமலர் இந்த இலக்கணத்துக்கு தகுந்தாப்புல எழுத்துக்களை கொஞ்சம் மாற்றிக்கிடலாம், இலக்கணத்துல ஒரு சட்டம். அதே மாதிரி செங்கமலம்ங்கிறது இந்த இலக்குறம் பொக்கம் தக்கன் மைக் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதனால இக்குன்னு போட்டுக்கிடலாம். ஆனால் நம்ம படிக்கும்போது செங்கமலன் படிச்சிடலாம். அதனால புக்கில் உள்ளது கரெக்டு தான், நம்ம இலக்கணத்துக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிடலாம்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த செங்கமல கண்ணை தன்னுடைய சிவந்த தாமரை போன்ற கண்ணை பெயர்த்து அந்த பெருமானினுடைய சிவபெருமானினுடைய திருவடியில் வைத்து பூஜை செய்த அந்த கண்ணன், அந்த திருமால், அந்த கண்ணனுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அந்த பேருடைய அந்த திருமாலுக்கு, அந்த கண்ணனுக்கு திகிரி சக்கரப்படை, அந்த சக்கரப்படையை அருளி செய்த செல்வனே உனக்கு வணக்கம் அப்படின்னு தினந்தோறும் 1000 தாமரை மலரை கொண்டு பூஜை பண்றாரு. அந்த பூஜை ஒரு காலகட்டத்துல நிறைவு அடையுது. அந்த பூஜைக்கு அருள் செய்வதற்காக சுவாமி வர்றாரு. ஒரு வேணும் ஒரு தாமரை பூவை குறைக்கிறாரு. அந்த பூஜை நேரத்துக்குள்ள அந்த பூஜையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய ஒரு கண்ணையே எடுத்து பூவாக பாவித்து பூஜையை பண்ணிக்கிறார். உடனேதான் சுவாமி அந்த சக்கரப்படையை கொடுக்கிறார். இதை திருவழிமுறையில பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனையே, அந்த 1000 அர்ச்சனை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வேற எந்த கோயிலையும் அந்த அர்ச்சனை கிடையாது. அந்த அர்ச்சனையை நீங்க பண்ணணும்னா 1008 தாமரைப்பூ வாங்கிதான் பண்ணணும். மற்ற பூவை வச்சு பண்ண மாட்டாங்க. ஒரு அர்ச்சனைக்கு ஒரு தாமரைப்பூ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வித்தியாசமான அர்ச்சனை அந்த பிரயோகம் திருவழிமுறையில சுவாமி. அந்த சுவாமி தான் சக்கரப்படைய மைக்குவளை அணைய மணிகண்டா. மைன கருப்புன்னு அர்த்தம். அந்த குவளை மலர் கருமையாகவும் இருக்கு, கரும்புவளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கரும்புவளை மலர் எப்படி கருவிய நிறத்தில் இருக்குமோ அதுபோல சுவாமியின் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மணிகண்டம், அந்த விஷமும் கருப்பு நிறத்தை போட்டு இருக்கிறது. அப்போ அந்த கரும்புவளை மலர், மைனா கருப்பு, அந்த கரும்புவளை மலர் எப்படி கரிய நிறத்தில் இருக்குமோ அதுபோன்று மணிகண்டத்தில், அந்த கண்டத்தில் விஷத்தை தாங்கி இருக்கக்கூடிய மணிகண்டனே உனக்கு வணக்கம். அங்கையர்கண்ணியம் அம்மையினுடைய மணாளனே உனக்கு வணக்கம் அப்படின்னு சுவாமியை இப்படி பலவாறு அந்த குலேச பாண்டியன் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார். நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே பொங்கு நிற்கும் பொன்னாசடை பொன்னியன்
பொக்கமிக்கவர் கூடும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாடியே. அப்படியே இந்த திருமுறைகளில் உள்ள வார்த்தைகள்லாம் அப்படியே பறந்து நிறைய கையாளுறாங்க. சில சமயம் அப்படியே அந்த வரிகளையே கையாண்டு போயிருக்காங்க. அதான் பொக்கம் உடையா. இதுல பொக்கமிக்கவர் கூடும் நீரும் கண்டு நக்கு நிற்பர், அவர்களை பார்த்து சுவாமி சிரிப்பார். அதுதான் இந்த பாட்டுல சொல்றாங்க. கருங்குவளை மலர்னுட்டு நிறைய திருமுறைகள்ல வருகிறது. அந்த கருங்குவளை மலர் போல சுவாமியினுடைய கண்டம் கருமையாக இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. தென்னவன் இன்னவண்ணோ. இந்த 3 பாட்டுமே அப்படியே நல்லா மனப்பாடம் பண்ணீங்கன்னா சுவாமி முன்னால விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு அருமையான பாடல். தென்னவன் இன்னவண்ணோ ஏத்தினான் செம்பொன் கூடல் மன்னவன் கேட்டு ஆகாயவாணியால் வையை நாட உன்னது சோத்தம் நாம் கேட்டு உவத்தனம் இனியது ஆயிற்று. இன்னம் ஒன்று உலகு கேட்டியன்ற அருளை செய்வான். தென்னவன் இன்ன வண்ணம் ஏற்றினான். தென்னவண்ண பாண்டிய மன்னன். இங்க 15வது பாண்டியனாகி அந்த குலேச பாண்டியன். அந்த குலேச பாண்டியன் இப்படிப்பட்ட தன்மைகளால் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்கின்றான். ஏற்றினான் அப்படின்னா வழிபட்டான். செம்பொன் கூடல் மன்னவன். செம்பொன் அப்படின்னா பொன் நிறைந்த அந்த கூடல் மாநகரம், செல்வச் செழிப்பு மிக்க பொன் நிறைந்த அந்த கூடல் மாநகரத்திற்கு மன்னவனாகிய பால் அந்த சொக்கநாத பெருமான் இதை கேட்டு ஆகாயவாணியா. ஆகாயவாணின்னா அசரீரின்னு அர்த்தம். ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய சத்தம். அந்த காலத்துல ரேடியோவுக்கு ஆகாயவாணின்னு தான் சொல்லுவாங்க. ஆகாயவாணியில் இப்பொழுது செய்திகளை கேட்கலாம். அப்படி அந்த அசரீரியாக சரீரம் இல்லாமல் ஒரு சத்தம் ஆகாயத்தில் கேட்கும். சரீரி. சரீரின்னா சரீரத்தோடு கேட்கக்கூடிய சத்தம். ஆனா இல்லைன்னு அர்த்தம். சரீரி. அப்படி அந்த ஆகாயவாணி அசரீரியாக சுவாமி இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு கூறுகின்றார். வைகை நாடனே, வைகை நதியுடைய நாடனே, உன்னது சோத்தம். சோத்தம்னா தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய அந்த தோத்திரங்களை நான் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த உன்னுடைய தோத்திரங்கள் எல்லாம் எனக்கு இனிமையானது ஆகின்றது. இன்னம் ஒன்று இருக்கின்றது, நான் சொல்லக்கூடியது இன்னும் ஒன்று இருக்கின்றது, அதை நீ கேட்பாயாக என்று சொக்கநாத பெருமான் அசரீரியாக அருளை செய்கின்றார் அந்த பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமான் முன்னிலையில் இறைவனை பலவாறு புகழ்கின்றான். பொய்யை மனதில் வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடியதும் தவம் செய்யக்கூடியவர்களையும் கண்டு அந்த சொக்கநாத பெருமான் அவர்களை பார்த்து சிரிப்பார். அப்படிப்பட்ட பழமையான பெருமானே என்று உனக்கு வணக்கம் என்று பாண்டிய மன்னன் இறைவனை வழிபாடு செய்கின்றார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்கிட்ட பொய்யான பூஜை பொய்யான தவம் கிடையாது. நான் உண்மையா உன்னைய பூஜை பண்றேன், உண்மையா உன்னை நோக்கி தவம் செய்கின்றேன். அதற்கு பொருள்
தட்சனுடைய வேள்வியை பொடி பொடியாக செய்வதற்காக கோபத்தினால் இறைவன் தன்னுடைய திருப்புருவத்தை நெற்றி புருவத்தை சுருக்கி அதிலிருந்து ஏற்பட்ட கொடுமையான நெருப்பு உருவமாக இருக்கக்கூடிய பெருமானை போற்றி. அந்த வீரபத்திர சுவாமியை தந்த பெருமானே உனக்கு போற்றி. திருமாலானவன் அந்த கண்ணனானவர் தன்னுடைய செங்கமல கண்ணை பெயர்த்து எடுத்து அந்த சொகநாத பெருமான் திருவடியில் வைத்து அவருக்கு வழிபாடை நிறைவு செய்ததன் பொருட்டாக அதற்கு அருள் செய்வதற்காக சக்கராயுதப்படையை அந்த திருமாலுக்கு கொடுத்து அந்த சக்கரத்தை அவருடைய கைகளில் திருமாலினுடைய கைகளில் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சுவாமி கொடுத்து அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய ஆற்றலையும் அந்த திருமாலுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட செல்வனே உனக்கு வணக்கம். கருமையான அந்த குவளை மலர் என்ன நிறத்தில் இருக்கின்றதோ அதுபோன்று கருமையான விஷத்தை தாங்கிய மணிகண்டனே உனக்கு வணக்கம். அங்கேற்கண்ணி அம்மையினுடைய மணாளனே உனக்கு வணக்கம் என்று அந்த பாண்டிய மன்னன் இவ்வாறு பலவாறாக சொக்கநாத பெருமானை புகழுகின்றான். தென்னவனாகிய அந்த குலேச பாண்டியன் இப்படி பல விதமாக அந்த சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்கின்றான். அந்த எப்பொழுதும் செம்பொருள் நிறைந்து செல்வச் செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த கூடல் மாநகரத்தினுடைய மன்னவனாகிய சொக்கநாத பெருமான் அந்த பாண்டிய மன்னனினுடைய வழிபாடுகளை கேட்டு ஆகாய வாணியாக அசரீரியாக அவருக்கு வாக்குகள் கூறுகின்றார்கள். வைகை நதியை உடைய நாட்டை உடையவனே, உன்னுடைய தோத்திரத்தை நாம் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம். உன்னுடைய தோத்திரமானது எனக்கு இனிமையானதாக ஆகிற்று. இன்னும் நான் உனக்கு சொல்ல வேண்டுவது ஒன்று இருக்கின்றது, அதை நீ கேட்பாயாக என்று சொக்கநாத பெருமான் அறிவிச்சிருக்கிறார். சுவாமி சொல்லும்போது சோத்தம் பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்தம் பிரான்னா தோத்திரத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்ட்டு. இயம்பரும் பதிகள் தம்முள் ஆலவாய் ஏற்றம் ஈங்கு சயம்புவாய் அனந்தம் உள்ள தானவர் இயக்க சித்தரு பயம்புரி அரக்கர்வானோ முனிவரர் மனிதர் உள்ளார் நயம்பெற விதியால் கண்ட நம்புரி அனந்தம் உண்டார். இயம்பரும் பதிகள் தம்முள் அந்த சொல்லுதற்கு அறிய அந்த திருத்தலங்கள் நிறைய இருக்கின்றது. ஒவ்வொரு திருத்தலங்களினுடைய பெருமைகளை பற்றி நாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமைகளுடைய திருத்தலங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த திருத்தலங்கள் எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த திருத்தலம் இந்த ஆலவாய். ஆலவாய் ஏற்றம்னா மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இந்த ஆலவாய் இருக்கின்றது. இங்கு இந்த மதுரை மாநகரத்தில் சயம்புன்னா சுயம்புன்னு அர்த்தம். சுயம்புவாய் சுவாமி நிறைய இடத்துல இங்கே இருக்கின்றார். அனந்தம் உள்ள நிறைய சுயம்பு மூர்த்தியாக இந்த மதுரையை சுற்றி சுவாமி இருக்கின்றார். தானவர் அப்படின்னா அசுரர்கள், இயக்க சித்தர், பயம்புரி அரக்கர். பயம்புரினா வலிமையான அரக்கர்கள், வானோர் தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தாம் விரும்பிய நலனை பெற, நயம் பெற அப்படின்னா
தாம் விரும்பிய அந்த நலன்களை பெறுவதற்காக அவர்கள் விதியால் கண்ட நன்கூறி முறைப்படி அவர்கள் நிறுவிய முறைப்படி ஸ்தாபிதம் செய்த நம்முடைய லிங்கமூர்த்திகள் நிறைய இந்த மதுரையில் இருக்கின்றது. அனந்தம் அப்படின்னா எண்ணிக்கையற்று நிறைய இந்த மதுரை மாநகரத்தை சுற்றி இருக்கின்றது அப்படின்ட்டு சுவாமி அந்த பாண்டிய மன்னனுக்கு கூறுகின்றார். அதாவது நிறைய திருத்தலங்கள் இருக்கு. அது ஆலவாய் ரொம்ப வசதியான உயர்ந்த திருத்தலம். அந்த ஆலவாயை சுற்றி சுயம்பு மூர்த்தியாக நிறைய சுவாமி இருக்கிறாரு. அத மேலும் சுயம்புனா தானாக தோன்றியது. அது கோபம். ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பத்தை பெறுவதற்காக தாம் விரும்பியவற்றை சிவபெருமானிடத்திலிருந்து பெறுவதற்காக இறைவனை ஸ்தாபிதம் செய்து இறைவனை வழிபட்ட அந்த சிவலிங்க பெருமான்களும் இந்த மதுரையை சுற்றி நிறைய இருக்கிறது. அவர்கள் யாரு அப்படின்ட்டு தான் அசுரர்கள், இயக்கர், சித்தர், வலிமையான அரக்கர்கள், தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் இவர்களும் தாம் விரும்பியதை அடைவதற்காக ஒரு கோயிலை கட்டி இறைவனை வழிபாடு செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவலிங்க மூர்த்திகளும் நிறைய இந்த மதுரையை சுற்றி இருக்கின்றது அப்படின்ட்டு சுவாமி கூறுகின்றார் அந்த பாண்டிய மன்னனுக்கு. நயம் பெற அப்படின்னா தாம் விரும்பிய நலன்களை பெறுவதற்காக. ஏன்னா இப்போ திருமால் எடுத்துக்கிட்டோம்னா சக்கராயுதப்படையை பெறுவதற்காக அவர் பூஜை சுவாமி அந்த ஸ்தாபிதம். அப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பியதை பெறுவதற்காக சுவாமிய முறைப்படி பூஜை பண்ணி அவர்கள் விரும்பியதை அவர்கள் பெறுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவலிங்க மூர்த்திகள்லாம் இந்த மதுரையை சுற்றி சுயம்பு மூர்த்திகளும் ஒவ்வொருவர்களால் விதிப்படி ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவப்பட்ட அந்த சிவலிங்கங்களும் இந்த மதுரையை சுற்றி நிறைய இருக்கின்றது என்று அசரீரியாக சொக்கநாத பெருமான் பாண்டிய மன்னனுக்கு கூறுகின்றார். இன்னும் அசரீரியாக கூறக்கூடிய அந்த சொற்களை நாம் அடுத்த சிந்தனையில் தொடர்போம். ஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு